புதுச்சேரியில் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் 3வது அணி கழகத்தின் தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் முன்னிலையில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவு. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில நிர்வாகம் மற்றும் செயற்குழு தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் அணி தலைவர்கள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமையன்று புதுச்சேரி தட்டாஞ்சாவடி விவிபி நகரில் அமைந்துள்ள தலைமை கழக அலுவலகத்தில் கழகத் தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் ஏமு ராஜன் அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும் கழகத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கலந்து ஆலோசிக்கப்பட்டது. தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் தலைமையில் தொகுதி கமிட்டி மற்றும் பூத் கமிட்டி அமைப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது. நிலுவையில் உள்ள முதியோர் மற்றும் விதவைகள் பென்ஷனை எந்த ஒரு காரணம் சொல்லி நிராகரிக்காமல் தகுதி படைத்த அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று புதுவை அரசு இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட கவர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் மக்களை ஏமாற்றும் விதமாக 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து அறிவித்து இருப்பதை தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து எடுத்து கூறுவது என்றும் மக்கள் பிரச்சினைகளை முன்வைத்து தொகுதி வாரியாக போராட்டம் நடத்துவது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று இக்கூட்டம் அரசை கேட்டுக்கொள்கிறது. மாநில அந்தஸ்து சம்பந்தமாக முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் நேரடியாக டெல்லி சென்று பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்று முதல்வர் அவர்களை இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. புதுச்சேரியில் நிலத்தடி நீர் மட்டம் மோசமான நிலையை அடைந்து வருவதை தடுக்க புதுவை அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இக்கூட்டம் அரசை கேட்டுக்கொள்கிறது. 6 மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி என்பது புதுச்சேரியின் நிலத்தடி நீர் வெகுவாக உறிஞ்சப்பட்டு எதிர்காலத்தில் புதுச்சேரி பாலைவனமாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்கள் மதுபான தொழிற்சாலை அனுமதியை மக்கள் நலன் கருதி நிராகரிக்க வேண்டுமென்று இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் மக்கள் வளர்ச்சியில் உண்மையான அக்கறையுள்ள அரசியல் கட்சிகளுடன் 3வது அணி அமைத்து தேர்தலை சந்திப்பது என்றது ஏக மனதாக முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தில் துணைத் தலைவர் நித்யானந்தன், செயலாளர்கள் சிவக்குமாரன், ரவிக்குமார் பரந்தாமன், துணை செயலாளர்கள் கலியபெருமாள், சுப்பிரமணி முருகன், உதவி செயலாளர் ஆண்டாள், தாழ்த்தப்பட்டவர் அணி தலைவர் ரஞ்சித்குமார், காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், தொகுதி தலைவர்கள் காலாப்பட்டு குமார், ராஜ்பவன் சுப்பராயலு, லாஸ்பேட்டை மகேந்திரன், உப்பளம் செல்வம், நெல்லித்தோப்பு டெல்லி பாபு, காரைக்கால் வடக்கு தொகுதி பொறுப்பாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், இளைஞர் அணியினர் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கூட்டத்தின் முடிவில் கழகத்தின் மாநில செயலாளர் என். சிவக்குமாரன் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார்.